Exercise 7.5 ல 8th sum. Evaluate limit x tends to 0 plus x power x. Right? So powerல function கொடுத்திருக்காங்க. So இது போல functions எப்படி evaluate பண்றது அப்படினு பார்க்கலாம். Limit x tends to 0 plus x power x. கரெக்ட்டா? இப்போ இன்டெகிரல் ஃபார்மா இல்லையான்னு செக் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகுதா இல்லை இன்டெகிரல் ஃபார்மா எக்ஸிஸ்ட் ஆகுதா அப்படின்னு செக் பண்ணுவோம். அப்போ அப்ளை பண்ணி பார்த்தோம் அப்படின்னா 0 பவர் 0 ஃபார்ம், ரைட்? 0 பவர் 0 ஃபார்ம் இட்ஸ் ஆல்சோ இன்டெகிரல் ஃபார்ம், ரைட்? 0 பவர் 0 அப்படின்றதும் இன்டெகிரல் ஃபார்ம் தான். அப்போ இப்படி இருந்தது அப்படின்னா நம்ம எப்படி ப்ரோசஸ் பண்ணுறது? இப்போ பவரில் ஃபங்க்ஷன் தான் டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியாது. அப்போ என்ன பண்ணுவோம்? லாகரிதம் எடுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம். இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டு ஃபிக்ஸ் த ஃபங்க்ஷன், ஸோ g of x எடுத்துக்கிறேன். g of x is equal to x power x அப்படின்னு எடுத்துக்கிறேன், ரைட்? டேக் ஆன் லாகரிதம் ஆன் போத் சைட், ரெண்டு பக்கம் லாகரிதம் ஆப்ரேட் பண்ணுறேன், ரைட்? அப்போ லாகரிதம் ஆப்ரேட் பண்ணால் log of g of x is equal to log of x power x. We know that பவரில் லாகரிதமில் பவரில் இருந்ததுன்னா ஃப்ரண்ட்டில் எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு, ரைட்? அப்போ log g of x is equal to x log x. கரெக்டா? இப்போ ரெண்டு சைடுமே என்னோட லிமிட் ஆப்ரேட் பண்ணுறேன், ரைட்? என்னோட லிமிட் என்ன? லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 0 ப்ளஸ். அப்போ ஆப்ரேட் பண்ணால் லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 0 ப்ளஸ் லாக் ஆஃப், ஸோ என்ன செய்யலாம், தப்பு ஒன்றும் கிடையாது, ரைட்? லாக் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 0 ப்ளஸ் எக்ஸ் லாக் எக்ஸ். இப்போ லிமிட் அப்ளை பண்ணி பார்க்குறேன், ரைட்? லிமிட் அப்ளை பண்ணி பாருங்கள். லாக் எக்ஸ் இடத்துல 0 அப்ளை பண்ணால் 0 இன்ட்டு லாக் 0. லாக் 0ஓட ஆன்சர் மைனஸ் இன்ஃபினிட்டி. இப்போ 0 இன்ட்டு மைனஸ் இன்ஃபினிட்டி ஃபார்ம், ரைட்? இட்ஸ் ஆல்சோ இன்டெகிரல் ஃபார்ம், சரியா? அப்போ இன்டெகிரல் ஃபார்மாக இருந்தது அப்படின்னா டு யூஸ் எலோபிட்டல் ரூல். பட் எலோபிட்டல் ரூல் நியூமரேட்டர் டினாமினேட்டர் வேணும். பட் இந்த இடத்துல ஃபுல்லாகவே நியூமரேட்டராக இருக்குது. டு கன்வெர்ட் நியூமரேட்டர் டினாமினேட்டர். இப்போ லாக் எக்ஸை டினாமினேட்டர் எடுத்துகிட்டு வர முடியுமா? முடியாது. எக்ஸை டினாமினேட்டர் எடுத்துகிட்டு வரணும்? எஸ், பாசிபிள். எப்படி செய்யலாம்? இப்போ லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 0 ப்ளஸ் லாக் எக்ஸ் எடுத்துகிட்டு வர முடியாது. பட் எக்ஸை டினாமினேட்டர் எழுதலாம், ரைட்? தட் இஸ் 1/x. இதெல்லாம் பாருங்க. அப்போ டேக் ரெசிப்ரோக்கல் பண்ணுவேன். ஸோ உன்னோட ஆன்சர் எக்ஸிஸ்ட் ஆகும். அப்போது நான் ஆல்டர் பண்ணியிருக்கேன், பட் வேல்யூவை சேஞ்ச் பண்ணலை, ரைட்? இப்போ நியூமரேட்டர் டினாமினேட்டர் எக்ஸிஸ்ட் ஆயிடுச்சு. இப்போது அப்ளை பண்ணி பாருங்கள். ஆல்டர் பண்ணது அப்ளை பண்ணி பார்த்தோம். லாக் 0 ஆன்சர் மைனஸ் இன்ஃபினிட்டி பை 0 அப்ளை பண்ணால் 1/0. 1/0 ஆன்சர் இன்ஃபினிட்டி. அப்போ இன்ஃபினிட்டி பை இன்ஃபினிட்டி ஃபார்மாக கன்வெர்ட் ஆகிருக்கு, ரைட்? ஸோ மைனஸ் இன்ஃபினிட்டி தான். அப்போ இன்ஃபினிட்டி பை இன்ஃபினிட்டி ஃபார்மாக கன்வெர்ட் ஆகிருக்கு. அப்போது டு யூஸ் எலோபிட்டல் ரூல், ஏன்னா நியூமரேட்டர் வந்துச்சு, டினாமினேட்டர் வந்துருச்சு. இப்போ எலோபிட்டல் ரூல் யூஸ் பண்ணலாம். எலோபிட்டல் ரூல் அப்ளை பண்ணாங்க. எலோபிட்டல் ரூல் என்ன? லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 0. எலோபிட்டல் ரூல் நியூமரேட்டர் தனியாக டிஃபரன்ஷியேட் பண்ணணும், டினாமினேட்டர் தனியாக டிஃபரன்ஷியேட் பண்ணணும். இப்போ லாக் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1/x. அதே போல் டிவைட் பை 1/x டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1/x டிஃபரன்ஷியேஷன் minus 1/x squared, minus 1/x squared. இப்போ that equal to limit x tends to 0 plus 1/x numerator into இது ரெசிப்ரோக்கல் போட்டோம் அப்படின்னா x squared divided by -1 இல்லை minus x squared divided by -1 ஒன்றுன்னு எழுதலாம், தப்பு ஒன்றும் கிடையாது, ரைட்? ஸோ எக்ஸும் எக்ஸ் ஸ்கொயர்டும் இங்கே கேன்சல். வாட் இஸ் ஆன்சர்? ஸோ லிமிட் x tends to 0 plus -x. இப்போ அப்ளை பண்ணோம்னா ஸோ தட் ஈக்குவல் டு 0. இதனோட ஆன்சர் 0. ஸோ தேர்ஃபோர் லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 0 ப்ளஸ் லாக் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸோட ஆன்சர் 0ன்னு கிடச்சிருக்கு. இப்போ லாகரிதமும் லிமிட்டும் வில் பி இன்டர்சேஞ்சபிள், சரியா? ஸோ இதை தான் படித்தோம். எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ் கேன் பி ரிட்டன் as எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ் அப்படின்னு, ரைட்? அப்போ லாகும் லிமிட்டும் மாற்றி எழுதலாம், காம்போசிட் ஃபங்க்ஷன், ரைட்? அப்போ லாக் இன்டர்சேஞ்ச் பண்ணோம். லாக் ஆஃப் லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 0 ப்ளஸ் ஜி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0. டேக் எக்ஸ்போனென்ஷியல் ஆன் போத் சைட், ரெண்டு பக்கம் எக்ஸ்போனென்ஷியல் எடுத்தோம் அப்படின்னா இ பவரில் லாக் கேன்சல் ஆகிடும். போத் ஆர் இன்வர்ஸ் ஃபங்க்ஷன்ஸ். அப்போ இயும் லாகும் கேன்சல் ஆகிடும். பேலன்ஸ் என்ன இருக்குது? லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 0 ப்ளஸ் ஜி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இ பவர் 0. பட் இந்த படத்தில் கேன்சல் ஆகலை. இந்த படத்துலனா நான் டேக் ஆன் எக்ஸ்போனென்ஷியல் எடுக்கும்போது இ பவர் லாக் அப்படின்னு வரும். அப்போ இயும் லாகரிதமும் போத் ஆர் இன்வர்ஸ் ஃபங்க்ஷன்ஸ். அதனால் இது ரெண்டும் கேன்சல் ஆகி பேலன்ஸ் இருக்கிற இந்த டேர்ம் மட்டும்
எக்ஸிஸ்ட் ஆகும். அதே போல் இந்த பக்கம் எக்ஸ்போனன்ஷியல் இருக்கும், ரெண்டு பக்கம் தான் செய்யணும், ரைட்? எது செஞ்சாலும். அப்போ e பவர் 0, இப்போ 0 ஆன்சர் 1. What about g of x? g of x அப்படின்றது நம்ம தான் எடுத்தோம். g of x எது எடுத்தோம்? x power x, ரைட்? இப்போ லிமிட் x tends to 0 plus x power x is equal to 1. இதான் இதனோட லிமிட்டோட ஆன்சர். Exercise 7.5 9th sum. Evaluate limit x tends to infinity 1 plus 1 by x power x. So also a power functions. சரியா, எப்படி சால்வ் பண்ணதுன்னு பார்க்கலாம். சொல்யூஷன். ஸோ கிவன் லிமிட் x tends to infinity 1 plus 1 by x whole power x. ஸோ இப்போ லிமிட் அப்ளை பண்ணி பார்த்தோம் அப்படின்னா 1 plus 1 by infinity. 1 by infinity ஆன்சர் 0, ரைட்? இப்போ 1 plus 0 ஆன்சர் 1. 1 power infinity form is also indefinite form, right? 1 power infinity அப்படின்றதும் is also indefinite form. அப்போ indefinite form எக்ஸிஸ்ட் ஆயிருக்கு. டு யூஸ் ஹெலோபிட்டல் ரூல் யூஸ் பண்ண முடியும், பட் பவரில் ஃபங்க்ஷன் இருக்குது. ஏன்னா டிஃப்ரென்ஷியேஷன் ஹெலோபிட்டல் ரூல் நியூமரேட்டர் டினாமினேட்டர் வேணும், பட் நியூமரேட்டர் டினாமினேட்டர் இல்லை, பவரில் இருக்கிறதுனால டிஃப்ரென்ஷியேஷன் டைரெக்டாக அப்ளை பண்ண முடியாது. டு ஃபிக்ஸ் த ஃபங்க்ஷன் அப்போ லெட் g of x ன்னு எடுத்துக்கலாம், it is your wish. g of x ன்னு எடுத்துக்கலாம், f of x ன்னு எடுத்துக்கலாம், it is your wish, right? இப்போ g of x is equal to 1 plus 1 by x whole power x. டேக் ஆன் லாகர்தம், ரெண்டு பக்கம் லாகர்தம் யூஸ் பண்ணுறேன். இப்போ log of g of x is equal to log of 1 plus 1 by x power x. பவரில் ஃபங்க்ஷன் வந்துன்னா லாகர்தமில் ஃப்ரண்ட்டில் எடுத்துகிட்டு வரலாம். பவரில் ஃபங்க்ஷனும் கிடையாது, எந்த நம்பர் இருந்தாலும் ஃப்ரண்ட்டில் எடுத்துகிட்டு வரலாம், ரைட்? இங்கே ஃபங்க்ஷனாக இருக்குது, வேறு எதுவுமே கிடையாது, ரைட்? இப்போ log g of x is equal to x into log 1 plus 1 by x. x into log 1 plus 1 by x ன்னு எக்ஸிஸ்ட் ஆயிருக்கு. அப்போ மல்டிப்ளிகேஷன் ஃபங்க்ஷன் எக்ஸிஸ்ட் ஆயிருக்கு, பட் ஹெலோபிட்டல் யூஸ் பண்ணால் நியூமரேட்டர் டினாமினேட்டர் எடுத்துகிட்டு வரணும். அப்போ நியூமரேட்டர் டினாமினேட்டர் கிரியேட் பண்ணுறேன். அப்போ log of g of x can be written as, so log x log 1 plus x என்னால் டினாமினேட்டர் எடுத்துகிட்டு போக முடியாது, பட் x என்னால் டினாமினேட்டர் எடுத்துகிட்டு போக முடியும். அப்போ log 1 plus 1 by x as it is divided by x can be written as 1 by x. இப்போ டினாமினேட்டர் நியூமரேட்டர் போயிடும். அப்போது ஃபங்க்ஷனை ஆல்டர் பண்ணியிருக்கேன், பட் வேல்யூ சேஞ்ச் பண்ணலை, ரைட்? இப்போது என்னோட லிமிட்டை ரெண்டு பக்கம் ஆப்ரேட் பண்ணுறேன். லிமிட் x tends to infinity ரெண்டு சைடும் ஆப்ரேட் பண்ணுறேன். இப்போ ஆப்ரேட் பண்ணால் லிமிட் x tends to infinity log of g of x can be written as limit. So இந்த சைடும் லிமிட் x tends to infinity ஆப்ரேட் பண்ணுறேன். x tends to infinity log 1 plus 1 by x divided by 1 by x. இப்போ ஆப்ரேட் பண்ணுறேன், லிமிட்டை கொடுத்துட்றேன், ரைட்? லிமிட்டை கொடுத்து பாருங்கள், அகெயின் இன்டெகிரேட் ஃபார்ம் தான் எக்ஸிஸ்ட் ஆகும், ஏன்னா நம்ம ஒன்றும் ஹெலோபிட்டல் ரூலை யூஸ் பண்ணலை, ரைட்? அப்ளை பண்ணி பாருங்கள். இப்போது 1 plus 1 by infinity 1 by infinity ஆன்சர் 0. அப்போது 1 plus 0 ஆன்சர் 1. log 1 ஆன்சர் 0. அப்போது 0 by இங்கேயும் 1 by infinity 0. அப்போ 0 by 0 ஃபார்முக்கு கன்வெர்ட் ஆகிருக்கு, ரைட்? இட்ஸ் ஆல்சோ இன்டெகிரேட் ஃபார்ம். டு அப்ளை ஹெலோபிட்டல் ரூல், ஏன்னா நியூமரேட்டர் டினாமினேட்டர் எக்ஸிஸ்ட் ஆச்சு. இப்போ அப்ளை பண்ணுங்கள், ஹெலோபிட்டல் ரூல் யூஸ் பண்ணோன்னா, ஸோ தட் ஈக்குவல் டு லிமிட் x tends to infinity. இப்போ நியூமரேட்டர் டிஃபரன்ஷியேட் பண்ணால் log x, இது ஃபுல்லாகவே எக்ஸ்ன்னு அஷ்யூம் பண்ணோன்னா log x டிஃபரன்ஷியேஷன் 1 by x. இப்போ 1 by 1 plus 1 by x, ஏன்னா எக்ஸ்ன்னு அஷ்யூம் பண்ணது 1 plus 1 by x, ரைட்? ஸோ அகெயின் அஷ்யூம் பண்ணதை டிஃபரன்ஷியேட் பண்ணி மல்டிப்ளை எழுதணும். அப்போ அஷ்யூம் பண்ணது என்ன? 1 plus 1 by x டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1 டிஃபரன்ஷியேட் பண்ணால் 0 plus 1 by x டிஃபரன்ஷியேட் பண்ணால் -1 by x squared whole divided by, again denominator differentiation. Denominator differentiation 1 by x differentiate பண்ணுங்க. 1 by x differentiate பண்ணா -1 by x squared. So -1 by x squared -1 by x squared get cancel, right? வேற என்ன ஆன்சர் இருக்கு? So limit x tends to infinity 1 by 1 plus 1 by x. இப்போ லிமிட் அப்ளை பண்ணி பாருங்க. அப்போ that equal to 1 by 1 plus 1 by infinity. அப்போ that equal to 1 by 1 plus 1 by infinity ஆன்சர் 0. அப்போ that equal to 1. 1 by 1 ஓட ஆன்சர் 1. இதனோட ஆன்சர் 1. லிமிட்
x tends to infinity log of g of x would answer 1. இப்போ லாகும் லிமிட்டும் will be interchangeable. அப்போ interchange பண்ணோம் அப்படின்னா log of limit x tends to infinity g of x is equal to 1. Take on exponential on both sides. ரெண்டு பக்கம் exponential ஆப்ரேட் பண்ணோம்னா ஈயும் லாகர்தமும் கேன்சல் ஆகிடும். இப்போ பேலன்ஸ் என்ன இருக்கு? லிமிட் x tends to infinity g of x is equal to e power 1. What about g of x? g of x நான் எடுத்தது g of x இன்னும் எடுத்திருக்கேன் 1 plus 1 by x whole power x அப்ளை பண்ணோம் அப்படின்னா so therefore limit x tends to infinity 1 plus 1 by x whole power x is equal to e அப்படின்னா இதனோட ஆன்சர். Exercise 7.5 ல 10th sum. Evaluate limit x tends to pi by 2 sin x power tan x. சரியா? பவரில் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது, இப்படி இந்த லிமிட் அப்ளை பண்ணுறது எல்லா விஷயத்தையும் இதில் பார்க்கலாம். ரைட்? ஸோ சொல்யூஷன் லிமிட் x tends to pi by 2 sin x power tan x. ஸோ டேரெக்டாக நம்ம லிமிட் அப்ளை பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஸோ pi by 2 கொடுத்தோம், sin pi by 2 ஆன்சர் 1 power tan pi by 2. Tan pi by 2 answer infinity. 1 power infinity is a indeterminate form. இப்போ indeterminate form அப்படின்னா லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகலை. ரைட்? இப்போ indeterminate form டு கன்வெர்ட் ப்ராப்பர் ஃபார்மாக சேஞ்ச் பண்ணணும். எப்படி? டு யூஸிங் ஹெல்ஹாஸ்பிட்டல் ரூல். ஹெல்ஹாஸ்பிட்டல் ரூல் எப்படி யூஸ் பண்ணுவேன்? நியூமரேட்டரும் டினாமினேட்டர் இருந்தது அப்படின்னா நியூமரேட்டர் தனியாக டிஃபரன்ஷியேட் பண்ணுறதும் டினாமினேட்டர் தனியாக டிஃபரன்ஷியேட் பண்ணுறதும் தான் ஹெல்ஹாஸ்பிட்டல் ரூல். அப்போ நியூமரேட்டர் டினாமினேட்டர் இந்த இடத்துல இல்லை, பவரில் இருக்குது. ரைட்? ஃபங்க்ஷன் பவரில் இருக்குது. அப்போ பவரில் இருந்ததுன்னா டிஃப்ரென்ஷியேஷன் டைரெக்டாக பண்ண முடியாது. எந்த வழியில் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவேன்? லாகரிதம் இருந்தால் தான் பண்ணுவேன். அப்போது ஃபஸ்ட்டு டு கிரியேட் த ஃபங்க்ஷன். அப்போது லேட் g of x can be written as sin x power tan x அப்படின்னு எடுத்துக்கிறேன். ரைட்? இப்போ டேக் ஆன் லாகரிதம் ஆன் போத் சைட். ரெண்டு பக்கம் லாகரிதம் ஆப்ரேட் பண்ணுறேன். இப்போ லாகரிதம் அப்படின்னா log of g of x is equal to log sin x power tan x. We know that லாகரிதம்ல பவரில் இருந்ததுன்னா ஃப்ரண்ட்டில் எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு. ரைட்? அப்போ log of g of x is equal to tan x log of sin x. பட் இப்பயும் நம்ம மல்டிபிளில் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம், டெனாமினேட்டரில் எடுத்துகிட்டு வரல. இப்போ லாகை டெனாமினேட்டர் எடுத்துகிட்டு போக முடியும்? முடியாது. tan x டெனாமினேட்டர் எடுத்துகிட்டு போக முடியும். அப்போது log of g of x can be written as log of sin x divided by 1 by tan x. கரெக்டாக பாருங்க. 1 by tan x அப்படின்றது is nothing but cot x. ரைட்? இப்போ log of g of x is equal to log sin x divided by cot x. Take on limit on both sides. எந்த லிமிட்டு? given லிமிட் என்னவோ அந்த லிமிட். லிமிட் x tends to pi by 2. ரெண்டு பக்கமும் லிமிட் அப்ளை பண்ணுறேன். அப்போ லிமிட் அப்ளை பண்ணோம்னா லிமிட் x tends to pi by 2 log of g of x is equal to limit x tends to pi by 2 log sin x divided by cot x. இப்போ அப்ளை பண்ணி பாருங்கள், லிமிட் அப்ளை பண்ணி பாருங்கள். இப்போ log sin pi by 2. sin pi by 2 ஆன்சர் 1. log 1 ஆன்சர் 0. ரைட்? 0 by cot pi by 2. cot pi by 2 tan pi by 2 infinity. அப்போ cot pi by 2 0. என்ன ரெசிப்ரோக்கல் ஆஃப் tan. ரைட்? அப்போ 0 by 0 ஃபார்ம். But to use LHospital rule. ஏன்னா இப்போ நியூமரேட்டர் டினாமினேட்டர் எக்ஸிஸ்ட் ஆயிடுச்சு. அப்போ LHospital ரூல் தாராளமாக யூஸ் பண்ணலாம். இப்போ தட் ஈக்குவல் டு லிமிட் x tends to pi by 2 நியூமரேட்டர் டிஃபரன்ஷியேஷன் log x ன்னு அஷ்யூம் பண்ணுறேன், sin x x ன்னு அஷ்யூம் பண்ணுறேன். இப்போ log x டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1 by x. இப்போ 1 by sin x into x ன்னு அஷ்யூம் பண்ணது sin x டிஃபரன்ஷியேட் பண்ணி மல்டிபிள் ஆகும். இதுதான் செயின் ரூல். அப்போது sin x டிஃபரன்ஷியேட் பண்ணோன்னா cos x மல்டிபிள் எழுதியிருக்கேன். ரைட்? டிவைட் பை cot x டிஃபரன்ஷியேஷன் டினாமினேட்டர் டிஃபரன்ஷியேஷன். இப்போ cot x டிஃபரன்ஷியேஷன் minus cosecant squared x. ரைட்? minus cosecant squared x. அப்போ that equal to limit
x tends to pi by 2 cos x divided by sin x into இந்த cosecant squared x 1 by sin squared x ன்னு எழுதலாம் ரைட். அது 1 by sin squared x take reciprocal right, divided by இருக்கு. அப்ப take reciprocal போட்டோம்னா -1 by sin squared x can be understood right. Cosecant squared x 1 by sin squared x ன்னு எழுதலாம் ரைட். but take reciprocal போட்டோம்னா sin square x divided by minus sin squared x divided by 1 right. so sin squared x or sin x get cancel. இப்போ பேலன்ஸ் இருக்குது limit x tends to pi by 2 minus cos x into sin x. இப்போ லிமிட் அப்ளை பண்ணோம் அப்படின்னா so that equal to minus cos pi by 2 sin pi by 2. cos pi by 2 answer 0, sin pi by 2 answer 1, so that equal to 0 minus 0 into 1 totally 0. This answer 0. Limit x tends to pi by 2 log of g of x on answer 0. For logarithm limit will be interchangeable. அப்போ log ஃப்ரண்ட்ல எடுத்துட்டு வந்தோம் அப்படின்னா log limit x tends to pi by 2 g of x is equal to 0. Take on exponential on both sides. ரெண்டு பக்கம் exponential எடுத்தோம்னா e power log will be cancel. அப்போ limit x tends to pi by 2 g of x answer is e power 0. e power 0 answer 1. அப்போ g of x அப்படினது நம்ம எடுத்துட்டோம். அப்போ therefore g of x ஓட ஆன்சர் என்ன? sin x power tan x. அப்போ limit x tends to pi by 2 sin x power tan x is equal to 1 அப்படின்னு தான் இந்த லிமிட்டோட ஆன்சர். Exercise 7.5 11th sum. Evaluate limit x tends to 0 plus cos x power 1 by x squared. So solution, limit x tends to 0 plus cos x power 1 by x squared. To apply the limit, right? Apply பண்ணி பாருங்க. cos 0 answer 1 by 0. 1 by 0 square ஒன்னும் 0 தான், right? அப்போ 1 by 0 answer infinity. 1 power infinity form. 1 power infinity form is indeterminate form. Right? To use L'Hopital rule, but power la function இருக்கு, differentiation direct பண்ண முடியாது. To use logarithm, அப்போ let the function g of x is equal to cos x power 1 by x squared. Take logarithm on both sides. ரெண்டு பக்கம் logarithm ஆப்ரேட் பண்றேன். அப்போ logarithm ஆப்ரேட் பண்ணா log of g of x is equal to log of cos x power 1 by x squared. பவர்ல லாகரிதம்ல பவர்ல இருந்தா ஃப்ரண்ட்ல எடுத்துட்டு வரலாம். So therefore log of g of x is equal to 1 by x squared into log of cos x. It can be written as log of g of x is equal to log of cos x divided by x squared. அப்போ numerator denominator exist ஆயிடுச்சு டைரக்டாவே, right? And then to use a limit on both sides. ரெண்டு பக்கமே limit என்னோட given limit ஆப்ரேட் பண்றேன். ஆப்ரேட் பண்ணோம் அப்படின்னா limit x tends to 0 plus log of g of x is equal to limit x tends to 0 plus log of cos x divided by x squared. இப்போ லிமிட் ஆப்ரேட் பண்ணி பாருங்க. இது கண்டிப்பாக இன்டர்னல் ஃபார்ம் தான் எக்ஸிஸ்ட் ஆகும். பட் எந்த ஃபார்மேட்டில் எக்ஸிஸ்ட் ஆகுதுன்னு செக் பண்ணிக்கலாம். ரைட், cos 0 ஆன்சர் 1, log 1 ஆன்சர் 0. அப்போ 0 by 0 ஃபார்ம் எக்ஸிஸ்ட் ஆகுது. ரைட், டு யூஸ் L'Hopital ரூல், நியூமரேட்டர் டிஃபரன்ஷியேஷன், டினாமினேட்டர் டிஃபரன்ஷியேஷன். இப்போ நியூமரேட்டர் டிஃபரன்ஷியேட் பண்ணோம் அப்படின்னா ஸோ தட் ஈக்குவல் டு லிமிட் x tends to 0 plus numerator differentiate பண்ணா log x cos x x ன்னு வச்சு log x differentiate பண்ணா 1 by x, that is 1 by cos x. இப்போ x ன்னு அஷ்யூம் பண்ணது cos x, அதை differentiate பண்ணி மல்டிப்ளை எழுதணும். cos x differentiate பண்ணா minus sin x, so minus sin x divided by whole divided by
x square differentiate பண்ணா 2x. So that equal to limit x tends to 0 plus minus sin x divided by cos x into 1 by 2x. Correct பாருங்க. So reciprocal பண்ணிருக்கேன், right? 2x by 1 take reciprocal 1 by 2x. இப்போ மல்டிபிள் பண்ணி எழுதணும் அப்படினா so that equal to limit x tends to 0 plus minus sin x divided by 2x cos x. இப்போ அப்ளை பண்ணி பாருங்க. ஸோ 0 அப்ளை பண்ணால் sin 0 0 0 into cos 0 1 0 into 1 0 but 0 by 0 form again to exist 0 by 0 form is a indefinite form. To continue to apply L'Hopital rule on both. But limit x tends to 0 plus immediate L'Hopital rule apply பண்ணோம்னா minus sin x differentiate பண்ணா cos x divided by 2 into x cos x. x cos x அப்படின்னா மல்டிபிள் இருக்கு, this product rule x அப்படியே வச்சுட்டு cos x differentiate பண்ணா minus sin x plus இப்போ cos x வச்சுட்டு x differentiate பண்ணா 1, right? So that equal to limit x tends to 0 plus minus cos x divided by 2 into x into minus, right? About minus 2x sin x plus 2 cos x, right? இப்போ லிமிட் அப்ளை பண்ணி பாருங்க. but that equal to minus cos 0 divided by minus 2 into 0 into sin 0 plus 2 into cos 0. You know that cos 0 answer 1, but that equal to minus 1 by 0 plus 2 into 1. cos 0 answer 1. இப்போ minus 1 by 2 minus 1 by 2 எதுனோ answer minus 1 by 2. limit x tends to 0 plus log of g of x would answer 1 by 2, and logarithm limit will be both are interchangeable. அப்போ யூஸ் பண்ணோம் அப்படின்னா so log of limit x tends to 0 plus g of x is equal to minus 1 by 2. Take on exponential on both sides. The limit x tends to 0 plus g of x is equal to e power minus 1 by 2. E power minus 1 by 2 is nothing but 1 by e power 1 by 2. Power 1 by 2 na root எழுதிக்கலாம், right? But that equal to 1 by root e, right? What about g of x? G of x அப்படின்றது என்ன? cos x power 1 by x squared. But limit x tends to 0 plus cos x power 1 by x squared is equal to 1 by root e அப்படின்னா இந்த லிமிட்டோட ஆன்சர். Example 7.37. If limit theta tends to 0, 1 minus cos m theta divided by 1 minus cos n theta is equal to 1, then prove that m is equal to plus or minus n. Right? So கொடுத்திருக்க condition first எடுத்துப்போம். Condition answer limit. அப்போ limit theta tend to 0, 1 minus cos m theta divided by 1 minus cos n theta is equal to 1 கொடுத்திருக்காங்க. பட் அப்ளை பண்ணி பாருங்கள். லிமிட் அப்ளை பண்ணி பார்த்தோம் அப்படின்னா theta tends to 0, அப்போ cos 0. cos 0 ஆன்சர் ஸோ m into 0னால 0 தான், ரைட்? இப்போ cos 0 ஆன்சர் 1, 1 minus 1 ஆன்சர் 0. இப்போ 0 by 0 ஃபார்ம், கரெக்டாக? ஸோ 0 by 0 ஃபார்ம். பட் ஆன்சர் இஸ் 1ன்னு கொடுத்துருக்காங்க. இதனோட ஆன்சர் 1 இருந்ததுன்னா வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் m, வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் n கேட்டிருக்காங்க. அது ரெண்டும் ஈக்குவல் ப்ளஸ் ஆர் மைனஸ் n இருக்கும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க, ரைட்? அண்ட் தென் டு யூஸ் L'Hopital ரூல், ஏன் நியூமரேட்டர் டினாமினேட்டர் இருக்குது, ஸோ டைரக்ட்லி டு யூஸ் L'Hopital ரூல். இப்போ 1 டிஃபரன்ஷியேட் பண்ணால் 0 மைனஸ் காஸ் எக்ஸ், இதை எக்ஸ்ன்னு அஷ்யூம் பண்ணுறேன். காஸ் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் மைனஸ் சைன் எக்ஸ், மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் சைன் எக்ஸ், எக்ஸ்ன்றது எம் டீட்டா. அகெயின் எக்ஸ்ன்னு அஷ்யூம் பண்ணது எம் டீட்டாவை மறுபடியும் டிஃபரன்ஷியேட் பண்ணி மல்டிப்ளை எழுதணும். டீட்டா எதை வச்சு டிஃபரன்ஷியேட் பண்ணணும், எந்த லிமிட் கொடுத்துருக்காங்களோ அந்த லிமிட் பேஸ் பண்ணி தான் டிஃபரன்ஷியேட் பண்ணணும். லிமிட் டீட்டா டென்ஸ் டு 0, அப்போது எம் டீட்டாவை வித் ரெஸ்பெக்ட் டு டீட்டாவில் டிஃபரன்ஷியேட் பண்ணோன்னா எம். எப்படி நீ வந்து
2x differentiate with respect to x அப்படினா 2 னு சொல்லுவியோ as it is m theta with respect to theta ல differentiate பண்ணா m divided by so 1 differentiate பண்ணா 0 so minus again cos x differentiate பண்ணா minus sin x அப்ப minus minus plus sin x sin n theta வை differentiate பண்ணோம்னா ஏனா x ன்னு அஷ்யூம் பண்ணது n theta with respect to theta ல differentiate பண்ணோம் அப்படினா n but it can be written as so that equal to 1 ன்னு கொடுத்திருக்காங்க right it can be written as limit theta tend to 0 sin m into sin m theta divided by n into sin n theta so that equal to 1 right so to apply again to use L'Hopital rule right அப்ப L'Hopital rule யூஸ் பண்ணோம் அப்படினா limit theta tend to 0 m into sin x differentiate பண்ணா cos x அப்ப cos m theta into m theta வை differentiate பண்ணா with respect to theta ல m divided by n into sin theta sin x differentiate பண்ணா cos x அப்ப cos n theta into x ன்னு அஷ்யூம் பண்ணத differentiate பண்ணி மல்டிப்ளை எழுதணும் பட் differentiate பண்ணி மல்டிப்ளை எழுதணும்னா so n theta வை differentiate பண்ணா n so that equal to 1 ன்னு கொடுத்திருக்காங்க right அப்ப limit theta tends to 0 m squared cos m theta divided by n squared cos n theta is equal to 1 to apply the limit so that equal to a limit so m squared cos 0 divided by n squared cos 0 is equal to 1 cos 0 answer 1 by m squared divided by n squared is equal to 1 cross multiplication m squared is equal to n squared so m is equal to take root on both sides plus or minus n hence